ये देखो पूरा स्लीपर क्लास का देखो, ये स्लीपर क्लास का ये हाल है। काम तक है तो ये है स्लीपर क्लास। तो ये है स्लीपर क्लास। साला प्रीमियम कप्तान लेने के बाद ये हाल है। ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் லெசன் சேனல். என்னடா விலாகுன்னு சொல்லிட்டு திரும்பவும் ட்ரெயினில் கூட்ட நெரிசலில் போகிறத காண்பிக்கிறான்னு நினைக்கிறீங்களா? இது என்னென்னா, நாங்கள் ஒரு 2 பேர் டியூட்டிக்காக அருணாச்சல் பிரதேஷ் யூனிட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருந்தது. இதில் நான் மத்திய பிரதேசிலேருந்து கிளம்புனேன், அவன் கர்நாடகாவிலேருந்து கிளம்புறான். இப்படி இருக்கும்போது அவன் ஒரு நாள் முன்னாடியே கிளம்புனான். இதில் எங்களுக்கு டிக்கெட் கிடைக்கவே இல்லை. இந்த ரூட்டுக்கு டிக்கெட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், தத்காலில் கூட கிடைக்காது. ஆனால் அவன் எப்படியோ ப்ரீமியம் தத்காலில் ஸ்லீப்பர் கிளாஸில் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து பண்ணிட்டான். அவன் அப்படி முன்னாடி போகும்போது அந்த நிலைமையை காமிக்கிறான். அதுதான் இந்த வீடியோ. அதுவும் பீகார் சைடில் போகும்போது நம்ம சீட்டில் கூட உட்கார முடியல, அவ்வளோ மோசம். இத்தனைக்கும் இது வந்துட்டு புக் பண்ண சீட்டு. இந்த மாதிரி சூழ்நிலை நானும் இந்த மாதிரி போனால் என்ன ஆகுமோ? ஏற்கனவே இப்போ தான் ரிகால் டைமில் ரண கொடூரத்தை அனுபவித்தோம். திரும்புவது நடந்தால் நம்மளால் முடியாதரா சாமி அப்படின்ட்டு காசு போனால் போயிட்டு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு காசையும் கடை வாங்கிட்டு ஃப்ளைட்டில் புக் பண்ணி போகணுன்னு முடிவு எடுத்தேன். ஸோ அப்படி போகிற வீடியோ தான் இது. போபால் டு குவாஹாட்டி ஃப்ளைட்டில் போவேன், பிறகு அங்கேருந்து யூனிட் வரைக்கும் ட்ரெயினில் போவேன். ஸோ வாங்க இப்போ ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போபால் ஏர்போர்ட் போகிறதுக்காக உபரில் கார் புக் பண்ணிவிட்டு வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன். ஏர்போர்ட் வந்தாச்சு. லக்கேஜ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு கேபின் லக்கேஜ் மட்டும் கையில் வச்சுக்கிட்டு போர்டிங் பாஸும் எடுத்தாச்சு. இங்கே எலக்ட்ரானிக் ஐட்டம் எல்லாம் செக் பண்ணுவாங்க, இங்கேயும் செக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன். இங்கே பர்ஸு, மொபைல், வாட்ச் எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க. பெல்ட்டை கூட கழட்டி வைக்க சொல்லிடுவாங்க, அதையும் செக் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு டெல்லி ஃப்ளைட் வர்ற கேட் நம்பர் 4 இங்கே வந்துட்டோம். போபால் டு குவாஹாட்டி டைரக்ட் ஃப்ளைட்டு இல்லை, கனெக்டிங் ஃப்ளைட்டு தான். இங்கேருந்து டெல்லி, பிறகு டெல்லி டு குவாஹாட்டி அப்படி தான் போகணும். ஃப்ளைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு. நெக்ஸ்ட்டு என் சீட்டு பார்த்தும் உக்காந்துட்டேன். ஓகே, மற்ற ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்சு ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆக ரெடி ஆயிடுச்சு. அப்படியே ஸ்பீடாக போய் தரையை விட்டு மேலே பறக்க ஆரம்பிக்கும்போது அந்த ஒரு ஃபீல் செம்மையாக இருக்கும். எல்லோரும் உணர்ந்துருப்பீங்க. இப்போ மேலேருந்து அந்த வியூஸும் சூப்பராக இருக்கும். மேகங்கள் நடுவில் ரொம்ப அழகான எக்ஸ்பீரியன்ஸு. 1.25 மணி நேரத்தில் போக வேண்டியது டெல்லியில் சரியான மழை, அப்புறம் கிளைமேட்டு சரியில்லாத காரணத்தினால 2 ஹவர் வானத்திலே பறந்துக்கிட்டு இருந்தோம். இப்போ ஒரு வழியாக டெல்லி வந்து ரீச் ஆகி லேண்ட் ஆயாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்திருக்கிறது டெல்லி ஏர்போர்ட்டில் டெர்மினல் 3. பட் அடுத்த கனெக்டிங் ஃப்ளைட்டு டெர்மினல் 1லேருந்து. ஸோ இப்போ இங்கேருந்து வெளியே போய் டெர்மினல் 1க்கு தான் போகிறேன். ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்து லோக்கல் பஸ்ஸில் ஏறி போகிறோம். கனெக்டிங் ஃப்ளைட்டாக இருந்தால் இந்த பஸ்ஸில் ஃப்ரீயாகவே போகலாம். பட் நீங்கள் இங்கேருந்து கவுண்டரில் டோக்கன் வாங்கிட்டு போகணும். அப்படி இல்லைன்னாலும் பரவாயில்ல, வெறும் 20-25 ருபீஸ் தான், அப்படியும் போகலாம் டிக்கெட் எடுத்து. இப்போ நம்ம டெர்மினல் 1க்கு வந்துட்டோம். டெல்லி ஏர்போர்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இவரும் குவாஹாட்டிக்காரர் தான். இவரும் ஆர்மியில் சோல்ஜராக இருக்கார். குவாஹாட்டிக்கு தான் போகிறோம். நெக்ஸ்ட்டு இப்போ அதே எலக்ட்ரானிக் செக்கிங் இங்கேயும் பண்ணுறாங்க.
சேவிங் பிளேடையும் மீசை வெட்டுற கத்திரிக்கோளையும் எடுத்துக்கிட்டானுங்க. போபால்லேருந்து ஏறும்போது ஒன்றுமே சொல்லலை. டெல்லியில் வந்துட்டு அதெல்லாம் அலோட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, அங்கே போய் வாங்கிக்கலாம் ப்ளீஸ். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஃப்ளைட்டுக்கு கேட் நம்பர் செக் பண்ணுறேன். நம்ம ஃப்ளைட்டுக்கு போக 6ஆம் நம்பர் கேட்டு செக் பண்ணியாச்சு. அங்கே போய் இப்போ வெயிட் பண்ண போகிறேன். ஓகே, கேட் நம்பர் 6க்கு வந்தாச்சு. ஃப்ளைட் 1 hour லேட்டு. அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு வழியாக ஃப்ளைட் வந்துருச்சு. நைட்டு 9 மணிக்கு ஃப்ளைட்டு. பட் இப்போ 10 o'clock ஆகுது. சரி, உள்ளே போவோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஃப்ளைட்லேயே நம்ம சீட்டில் உட்காந்தாச்சு. இந்த ஃப்ளைட்லேயும் விண்டோ சீட்டு தான். செம்ம ஸ்பீடு. ஓகே, டேக் ஆஃப் ஆயிடுச்சு. மேலேருந்து இந்த டெல்லி சிட்டியை பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நைட்டு செம்மையாக இருக்குது. இப்படியே பார்த்துக்கிட்டே எப்போ தூங்கினேன்னே தெரில. குவாஹாட்டி ரீச் ஆயாச்சு. இப்போ தான் எந்திரிச்சேன். ஓகே, இறங்குவோம். अभी गुवाहाटी जाएंगे रेलवे स्टेशन जाएंगे ना अभी। फिर यहाँ से आराम से वहाँ जाके आराम करने से ठीक रहेगा स्टेशन पे। இப்போ இங்கே பேக் ரிசீவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷன், குவாஹாட்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் போக போகிறேன். हाँ, गुवाहाटी एयरपोर्ट. ஒரு கார் புக் பண்ணிட்டோம். என் கூட இன்னொரு நபரும் குவாஹாட்டி ஸ்டேஷன் பக்கத்தில் போகிறாரு. ஸோ அவர் கூட ஷேர் பண்ணி புக் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டேன். யாருமே இல்லை, நடுராத்திரி. இப்போ டைம் 1 o'clock. எஸ்கலேட்டர் கூட வேலை செய்யலை. அப்படியே ஏறி போகிறேன். ஏசி ஃபஸ்ட் கிளாஸ் வெயிட்டிங் ரூம் வந்துட்டேன். 1 ஹவருக்கு 10 rupees இங்கே. சரி, இந்த 3 hour வெயிட் பண்ணிவிட்டு மார்னிங் ட்ரெயின் ஏறி போகலான்னு வெயிட் பண்ணுறேன்.
விடிஞ்சிருச்சு. மணி இப்போ 6:20க்கு குவாஹாட்டி டு ரங்கியா ட்ரெயின். ஸோ கிளம்பிட்டேன். ஓகே, ரங்கியா வந்து சேர்ந்தாச்சு. இப்போ அந்த கர்நாடகாவிலேருந்து வந்த நண்பரை மீட் பண்ண போகிறேன். இவர் தான் அது. அந்த ட்ரெயின் கூட்ட நெரிசலில் சிக்கி 3 நாள் ட்ராவல் பண்ணி இங்கே வந்து 2-3 ஹவர்ஸு நான் வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காப்புல. இப்போ இங்கேருந்து இன்னொரு ட்ரெயினில் ஏறி லக்கிம்பூர் போக போகிறோம். இங்கேருந்து யூனிட்டுக்கு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 7 ஹவர்ஸ் ஆகும். ஓகே, ட்ரெயின் வந்துருச்சு. இந்த ட்ரெயினில் எல்லாமே ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்டு தான். ஜஸ்ட்டு ஒன்று தான் ஸ்லீப்பர், அவ்வளோதான். அதில் தான் புக் பண்ணியிருக்கோம். ஓகே, கிளம்பியாச்சு இங்கேருந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து சேர்ந்தாச்சு. லக்கிம்பூர் வரைக்கும் போகலை. அதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஸ்டேஷன், அதாவது ஸ்லோன்பரி அப்படின்ற ஒரு இடத்துல இறங்கிட்டோம். ஏன்னா லக்கிம்பூரை விட இங்கிருந்து யூனிட் பக்கம், கொஞ்சம் ஆட்டோலையும் பைசா கம்மியாக தான் ஆகும்னு இங்கேயே இறங்கிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு யூனிட்டுக்கு ஆட்டோவில் கிளம்பியாச்சு. இதுதான் அருணாச்சல பிரதேசம். இங்கே வருஷம் முழுசும் அதிகமாக மழை பெஞ்சிட்டே இருக்கும். ஸோ அதிகமாக சேரும் சகதியமாக ஜங்கிளுமாக பூச்சி பட்டையமாக தான் இருக்கும். ஃபைனலாக எங்கள் ஐடிபிபி யூனிட்டை ரீச் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், ரெக்ரூட்ஸ், ட்ரைனிங் ரெக்ரூட்ஸ்லாம் போகிறாங்க. ஆட்டோ விட்டு இறங்கிட்டேன். இதுதான் எங்கள் யூனிட் கேட்டு. ஃபைனலாக வந்தாச்சு பட்டாலியனுக்கு. இங்கே இப்போ நான் புதுசாக வந்திருக்கேன், இதுக்கு முன்னாடி வந்தது கூட இல்லை. எங்கள் யூனிட்டுக்கு வந்தாச்சு. புது கேம்ப்பு. இந்த கேம்பை பற்றி எனக்கே தெரியாது, போக போக பார்க்கலாம். கேம்ப் இது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 2-3 கிலோமீட்டர் சரௌண்டிங் இந்த கேம்ப்பு. இனிமேல் தான் நானே பார்க்கணும் எப்படி. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அருணாச்சல் பிரதேஷ் கிம்மின். ஃபுல்லாக மலை ஏரியா. இதெல்லாம் ரொம்ப பழைய பெட்டாலியன்ஸு. இது கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர் சரௌண்டிங்கு. பில்டிங் எதுவும் தெரியாது, ஏன்னா ஜங்கிளாக இருக்கனால அங்கங்கே மறைஞ்சிருக்கும். இனி வர்ற நாட்களில் அதெல்லாம் உள்ளே போய் தான் பார்க்கணும் எப்படின்னு, அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்துட்டு இதோட விழாக்க முடிச்சுக்கலாம். ஏன்னா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. நாளைக்கு பிடிக்கு போகணும், இன்டர்வியூ போகணும். இதுக்கெல்லாம் நான் இப்போ ரெடி ஆகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.